அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி ஒரு பெஸ்ட் அவுட் வேஸ்ட் கிராஃப்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இது நான் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினேன், காப்பர் வாட்டர் பாட்டில். அந்த பாட்டிலுக்குள்ளே இருந்த ஒரு கார்ட்போர்ட். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கார்ட்போர்டு இல்லாட்டி பரவாயில்லை, நார்மல் கார்ட்போர்ட் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற கார்ட்போர்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நான் லீஃப் மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு க்ளூ கன் வேணும், மெட்டாலிக் பெயிண்ட் கோல்டன் கலர் இருந்தால் ஓகே. இந்த மூணு மெட்டீரியல் இருந்தால் போதும், அழகாக இந்த கிராஃப்ட் செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் இதுக்கு கண்டிப்பாக க்ளூகன் தான் வேணும், வேறு எதுவும் ஆப்ஷனல் கிடையாது. க்ளூகன் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடுத்து நான் அந்த ஸ்டிக் ஒட்டுறேன் இல்லையா, இந்த ஸ்டிக் குல்ஃபி ஐஸ், அந்த குல்ஃபி ஐஸ் சாப்பிடுவோம்ல, அதில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும்ல, அந்த குச்சி தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த குச்சி இல்லாட்டி வேறு எந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி இருந்தால் அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்ளூகனை வச்சு நான் இந்த மாதிரி ரொம்பலாம் கஷ்டமான இதெல்லாம் கிடையாது. க்ளூகனை வச்சு நான் எப்படி போடுறேனோ இதே மாதிரி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோக்குரிய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு சைடு நான் இந்த மாதிரி போட்டுட்டேன் இல்லையா, அடுத்த சைடு நான் இதே மாதிரி போட்டுக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கு க்ளூகன் தான் தேவைப்படும். க்ளூகன் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு டிசைன் மட்டும் போட்டுக்கிறணும். பாருங்கள், லீஃப் மாதிரி கட் பண்ணி, இதே இந்த மாதிரி லீஃப் தான் கட் பண்ணணும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டிசைனில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அடுத்து மெட்டாலிக் பெயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான். பாருங்கள், நான் இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா இது இதென்னா ஒரு நிமிஷத்தில் காஞ்சிடும் க்ளூகன். இதே பேக் சைடும் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் அந்த மாதிரி செஞ்சுட்டேன். நான் இந்த கார்ட்போர்டு, அந்த காப்பர் வாட்டர் பாட்டில் பாக்ஸை வச்சு நான் கிளாஸ் பெயிண்டிங் யூஸ் பண்ணி கிராஃப்ட்டை செஞ்சுருக்கிறேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கூட பார்த்துட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் மெட்டாலிக் பெயிண்ட்டை வச்சு இந்த மாதிரி நான் அடிச்சிருக்கிறேன். நான் பேக் சைடு நான் கலர் பண்ணலை, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட்டு தான். பாருங்கள், நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நான் இதுக்கு முன்னாடி இந்த ஒரு கார்ட்போர்டில் செஞ்ச ஒரு இதில் தான் உள்ளே கல் போட்டு அதுக்கு மேலே இந்த இதை நான் குத்தி வச்சுருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பார்க்குறக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். சிம்பிளாக, அதுவும் ஒரு சூப்பராக இருந்துச்சு. என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.